சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். கரூரில் ஏற்பட்ட அந்த பெரும் துயரம், அந்த பெரும் துயரத்திற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள், அதற்கு காரணம் யார் என்பதை விசாரிக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைத்தது. நீதியரசர் அவர்கள் களத்திற்கே நேராக சென்று விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றம் அஸ்ராகார்க் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரு விசாரணையும் துவங்கி சென்று கொண்டிருந்த நிலையில் திமுக அரசு நியமித்த அந்த ஒன்மேன் கமிஷன் எங்களுக்கு நியாயத்தை கொடுக்காது என்று தாவேகா கட்சியினர் முழங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தாவேகாவின் முன்னணி பொறுப்பாளராக இருக்கிற ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார். உச்சநீதிமன்றத்தின் விசாரிப்பில் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. இது மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கிறது, தேசத்தின் மனசாட்சியை உலுக்குகிறது. ஆகவே இதற்கு பாரபட்சமற்ற விசாரணை வேண்டும் என்கிற அடிப்படையில் நீதியரசர் ஜே.கே. மகேஸ்வரி, நீதியரசர் என்.வி. அஞ்சாரியா அவர்கள் இருவரும் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். முன்னாள் நீதியரசர் அஜித் ரஸ்தோகி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த விசாரணை குழுவில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டிராத மூத்த IPS அதிகாரிகள் அந்த குழுவில் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். இதுல என்னன்னா, இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றிட்டாங்கன்னு சொன்ன உடனேயே இந்த தாவேக்கால் இருக்கிற தொண்டர்கள் தீபாவளிக்கு வாங்கி வச்சிருக்கிற பட்டாசு எல்லாம் எடுத்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை ஏன் தற்கொலைன்னு சொல்றாங்க தெரியுமா? சிபிஐக்கு மாற்றி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். தீர்ப்பு வந்தடல. உடனே உங்களை நீங்க அவசரப்படுத்திக்கிட்டு பட்டாசு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, நீங்க வாங்கின பட்டாசு நீங்க வெடிக்கிறீங்க, தீபாவளிக்கு மறுபடியும் வாங்கிக்கிங்க. இதுல என்ன விஷயம் தெரியுமா? விஜய் இந்த பெரும் துயரம் நடைபெற்றதற்கு பிறகு ஒரே ஒரு காணொளி வெளியிட்டார். அதற்கு பிறகு அவர் எந்த பத்திரிகைக்கும் பேட்டி கொடுக்கல, எந்த பேட்டிலையும் அவர் வரல. ஒரு நீண்ட மௌனத்தில் அவர் இருந்தார். காரணம் கேட்டபோது 16 நாள் துக்கத்தில் இருக்கிறோம், அந்த துக்கம் முடிஞ்சோன்னா பேசுவேன்னு சொன்னார். அவரு காத்திருந்தது இதுக்காக தான். விஜய் ஏன் அந்த 16 நாள் மௌனமாய் இருந்தார் என்றால், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கண்காணிப்பதற்காகத்தான் அவர் 16 நாள் அமைதியாக இருந்தார். ஏன்னா இதுக்கு முன்னால் என்ன, வண்டியில ஏறுனா ஏறுவாரு, இறங்குனா இறங்குவாரு, பேசுனா பேசுவாரு, பேசி முடிச்சது போதுன்னா இறங்கிடுவாரு, வண்டியில ஏறுனா ஏறுவாரு. இப்படி சுயமாக சிந்திக்காமல் கூட இருந்தவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு தான் இந்த 16 நாள் மௌனமா இருந்தார். இந்த 16 நாள்ல அவரு கண்டுபிடிச்சது என்னன்னா, கூட இருக்கிற எல்லோரும் தன்னை பயன்படுத்துகிறவர்கள், தன்னை வைத்து விளையாடுபவர்கள், தன்னை வைத்து தங்களை செழிப்பாக்கி கொள்ள ஆசைப்படுபவர்கள் தான் தன் கூட இருக்கிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். எப்படின்னு கேட்கிறீங்களா? இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒன்மேன் கமிஷன் அமைச்சது அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில். அவங்க அதை விசாரிச்சு ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாங்க. இதுக்கு யார் காரணம்னு ஒரு அறிக்கை கொடுத்தா, அந்த அறிக்கை தாவேகாவுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அத மக்கள் மன்றத்தில் போய் திமுக எங்களை முடக்கணும்னு இப்படி பண்ணிருச்சு, திமுக கட்சியை தடை பண்ணணும்னு இப்படி பண்ணிருச்சு. ஏன்னா எந்த நீதிமன்றமா இருந்தாலும் மக்கள் மன்றம் தான் பெருசு. அந்த மக்கள் மன்றத்தின் முன் திமுக மேல பழி போட்டு தப்பிக்கலாம்ங்கிறதான் விஜயனுடைய எண்ணம். அதுக்கு தான் அவர் மௌனமா இருந்தார். அதனாலதான் அவர் காணொலியில பேசும்போது, சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, மற்றவங்களை விட்டுருங்கன்னு சொன்னதுக்கு காரணம், இந்த 16 நாள்ல நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரித்து அல்லது அஸ்ராகார்க் அவர்கள் விசாரித்து ஒரு முடிவை சமர்ப்பித்து விட்டால் அதை திமுக மீதே திருப்பிடலாம் மக்கள் மன்றத்துல. பாத்தீங்களா, திமுக எங்களை முடக்கிறதுக்காக இப்படி பண்ணிருச்சு, பாத்தீங்களா எங்களை தடை பண்றதுக்காக இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு மக்கள் மன்றத்தில் முறையிட்டால் அதுவே 2026 தேர்தலுக்கு ஆதரவா மாறும் அப்படிங்கிறதான் விஜய் போட்ட கணக்கு. ஒருவேளை திமுக அரசு வைத்த அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரித்து அறிக்கையை வெளியிட்டிருந்தால்
திமுக மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அல்லது திமுக அரசை வெறுக்கும் கட்சிகள் எல்லாம் அதையே சாதகமாக்கி திமுக அரசுக்கு எதிராக திருப்பி இருக்கும். இப்ப நீங்க திமுகவை ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு. நீங்க மக்கள் மன்றத்துல போய் திமுக மேல பழி போட முடியாது, காரணம் வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு. இனி சிபிஐ என்ன சொல்லுதோ அதைத்தான் மக்கள் கேட்பாங்க. ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரை தாவேக திமுகவை அதன் எதிர்க்கட்சிகளிடமிருந்து திமுகவை தாவேக காப்பாற்றி இருக்கிறது, அப்படிதான் இந்த வழக்குல சொல்ல முடியும். ஆனா அந்த கணக்குக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுன் என்ன பண்ணிட்டாரு, அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போனார். அவர் ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாரு? அது விஜய் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவா? இல்ல. அல்லது விஜய் நீங்க செய்யுங்கன்னு சொன்னதுனாலயா? இல்ல. அவர் தானாகவே உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார். அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. இது நான் தொடுத்த வழக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. நீங்க பேட்டியில பாத்துக்கலாம். அப்ப ஆதவ் அர்ஜுனா தான் இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை எடுத்து சென்றார். எப்படி எடுத்து சென்றார்னா, பாதிக்கப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற மாதிரி ஒரு மோசடியை செய்திருக்கிறார். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வழக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, போனது போயிருச்சு, எங்களுக்கான நீதியை கொடுங்க அப்படின்னு அந்த அப்பாவி மக்கள் ஒதுங்கிட்டாங்க. அப்படி ஒதுங்கின 2-3 பேரை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை ஆதவ் அர்ஜுன் எடுத்து செல்லுகிறார். அவர் ஏன் எடுத்து செல்லணும்? ஏன்னா அவர் போட்ட ட்வீட் ஜென்சி போல, அதாவது ஜென்சி புரட்சி இயக்கத்தை போல சிலோன்ல நடந்த மாதிரி, பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி, நேபாள்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டார். போட்டு 5 நிமிஷத்துல அதை நீக்கிட்டார். ஆனால் அந்த பதிவை மையமாக வைத்து அவர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கிற வழக்கு, புரட்சியை தூண்டி விடுகிற வழக்கு, தேசத்தின் இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறது என்ற வழக்கு, அந்த பதிவு கலவரத்தை வன்முறையை தூண்டுவதுமாக இருக்கிறது என்கிற வழக்கு, ஒரு 5 அல்லது 6 பிரிவுல ஆதவ் அர்ஜுனா மேல வழக்கு பதியப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த வழக்கு அல்லது அந்த வழக்கு தன் மேல் பாய்ந்து சிறைப்படுத்தி விடுவார்களோ என்ற அச்சத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார் ஆதவ் அர்ஜுன் அவர்கள். இந்த வழக்கு அப்படிதான் எடுத்துட்டு போனார். தன்னை காப்பாற்றிக் கொள்ளத்தானே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் என்பதற்காகவோ அல்லது தாவாய்க்காவுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நிரூபிப்பதற்காகவோ அல்ல. முற்றும் முழுதாக இந்த பெருந்துயரத்தில் இருந்து, இந்த சிக்கலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த வழக்கை தாமாக முன்வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றார். சரி, உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. உச்ச நீதிமன்றம் விசாரிச்சது. அந்த விசாரிச்சதுல இப்படி ஒரு தீர்ப்பை சிபிஐயிடம் அந்த வழக்கை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சிபிஐட்ட வழக்கு போயிடுச்சு. முன்னாள் நீதியரசர் ரஸ்தோகி தலைமையில் அந்த வழக்கு விசாரிக்கப்பட இருக்கிறது. மிக நீண்ட அனுபவம் உள்ள அவர் ராஜஸ்தானில், மத்திய பிரதேசில், குஜராத்தில் பல பொறுப்புகளில் அந்த நீதியரசர் இருந்திருக்கிறார். நல்லபடியா விசாரிப்பார், நீதியை சொல்வார்னு நம்புவோம். ஆனால் சிபிஐ எப்படிப்பட்டது என்பதை பற்றி முன்னாள் நீதியரசர் RM லோதா அவர்கள் குறிப்பிட்டார். என்ன குறிப்பிட்டார் தெரியுமா? சிபிஐ என்பது கூண்டு கிளிகள் மாதிரி, சொன்னதை கேட்கும். அதே மாதிரி சிபிஐ அதிகாரிகள் அவர்களின் எஜமானர்கள் சொல்லுவதைத்தான் கேட்பார்கள் அப்படின்னு முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை சிபிஐ பத்தி குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ தாவேகாவினுடைய அந்த கரூரினுடைய பெருந்துயர வழக்கு சிபிஐ கிட்ட போயிடுச்சு. அப்ப இன்றைக்கு சிபிஐ இயக்குவது யார்? மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தான். அப்ப அமித்ஷாவும் மோடியும் அல்லது பாஜகவின் முன்னணி பொறுப்பாளர்களும் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் சிபிஐ கேட்கும். என்ன கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க? 2026 தேர்தல்ல விஜய் நீங்க இப்படித்தான் இருக்கணும், தாவேகா இப்படித்தான் இருக்கணும், இந்த கூட்டணியில தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டளையை அவர்கள் பிறப்பிப்பார்கள். அப்படி பிறப்பித்தால் அதுக்கு நீங்க ஆடிதான் தீரணும், வேற வழி இல்லை. புரியுதா? சரி, முன்னாள் நீதியரசர் லோதா தான் சிபிஐ கூண்டு கிளிகள்னு சொல்றாரு, அவர்கள் எஜமானர்கள் சொல்லுவதைத்தான் கேட்பார்கள்னு சொல்றாங்க. தாவேகா தலைவர்
உங்க விஜய் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? அது சிபிஐ RSS பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. சிபிஐ பற்றி முன்னாள் நீதியரசர் மட்டுமல்ல, உங்க தலைவரும் சிபிஐ என்பது பாஜகவால் இயங்குகிறது, சிபிஐ என்பது பாஜகவால் இயக்கப்படுகிறதுன்னு உங்க தலைவர் விஜயே சொல்லிட்டாரு. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, 2026 தேர்தல்ல மட்டுமில்ல, இனி இருக்கிற காலம் முழுவதும் பாஜகவின் அடிமையாகத்தான் தாவேகா இருக்க முடியும், RSS அடிமையாகத்தான் விஜய் வாழ முடியும் அப்படிங்கிறதான் இந்த வழக்கினுடைய தன்மையா மாறி இருக்கு. முதல வாயில கொண்டு வாய விட்ட மாதிரி தான் கணக்கு. இப்படி ஒரு சிக்கல்ல தாவேகாவையும் விஜயையும் சிக்க வைத்ததின் முதல் நபர் ஆதவ் அர்ஜுன். இப்ப புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். ஏதோ ஆதவ் அர்ஜுன் உங்களுக்கு எல்லாம் தீர்ப்பு சாதகமா வாங்கி கொடுத்துட்டாரு நினைச்சுதான் நீங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறீங்க. இல்லவே இல்லை. தாவேகாவையும் நடிகர் விஜயையும் பாஜகவிடமும் RSS இடமும் ஆதவ் அர்ஜுன் அடமானம் வைத்து விட்டார். இனிமேல் நீங்கள் உங்கள் அரசியலை சுதந்திரமாக செய்யவே முடியாது, செயல்படவே முடியாதுங்கிற நிலையை இன்றைக்கு ஆதவ் அர்ஜுன் உங்கள் மேல் திணித்திருக்கிறார். எனவே இனி தாவேகாவையும் சரி, அதன் தலைவர் நடிகர் விஜயையும் சரி, RSS தான் இயக்கும், பாஜக தான் இயக்கும். அவர்கள் சொல்லுவதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். சும்மா பேச்சுவாக்குல சொல்லணும்னா கோல் எடுத்தாதான் குரங்கு ஆடும்பாங்க. இன்றைக்கு உங்களை ஆட்டுவிப்பதனுடைய கோல் பாஜகவிடம் இருக்கிறது, RSS இடம் இருக்கிறது. இனிமேல் நீங்களே நினைத்தாலும் தப்பிக்க முடியாது. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.